ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான மசால் பூரி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச கொண்டக்கடலை, 2 உருளைக்கிழங்கு, தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வந்து 3 விசில் விட்டு வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அடுப்பில் ஒரு கடாயை சுடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை எல்லாத்தையும் எடுத்து நல்லா உள்ளே சேர்த்து இதை 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 2 கண்டெய்னரில் கொஞ்சமாக பானிபூரி எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. இதை நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி சட்னி, வெங்காயம், கேரட், நொறுக்கின மிக்சர் சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.